Welcome to Education Time in Tamil. CBSE Class 8க்கு Chapter 1 Crop Production and Management. So, இந்த chapterல நம்ம இப்ப Protection from Weed இந்த டாபிக்கை பத்தி தான் இந்த Part 7 வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல புக்ல என்ன கொடுத்திருக்காங்கங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம டாபிக் என்ன? Protection from weeds. ஸோ இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம்பிளாக சொல்கிறேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபீல்டில் வந்து க்ராப் வந்து கல்டிவேஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? க்ராப்பை வந்து வளர்க்குறாங்க. அதையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன செடிகளும் இருக்குது. இந்த படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதோடு சேர்ந்து நிறைய செடிகளும் வளர்ந்துருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பர்பஸாக அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான்ட்டையும் அவங்க வளர்க்குறாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. Have these other plants been planted purposely? இந்த பிளான்ட்டையும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அது கூட நடுவுலேயே வளர்க்குறாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியா வளர்க்குறாங்க? இல்லை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா in a field many other undesirable plants may grow naturally along with the crop. அதாவது நம்ம ஒரு க்ராப்பை வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்கும் பொழுது அதோட சேர்ந்து அந்த வயல்களில் அந்த ஃபீல்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிளான்ட்ஸும் வளரும். ஓகேங்களா? அன்டிசரேபிள் பிளான்ட்ஸ்னால் நம்ம விரும்பாத பிளான்ட்ஸ். நம்ம அதை விரும்பியா வளர்க்குறோம் இல்லை இல்லைங்களா? நமக்கு தேவை நம்ம என்ன கல்டிவேஷன் பண்ணமோ அந்த க்ராப் மட்டும் வளர்ந்தால் போதும். ஓகேங்களா? ஆனால் நம்ம தேவையில்லாத அந்த பிளான்ட்டும் நம்ம விரும்பாத அந்த பிளான்ட்டும் அதோடு சேர்ந்து வளரும். These undesirable plants are called weeds. இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம விரும்பாத ஒரு செடி வளருது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம வந்து வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? களை செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? களை எடுக்கிறது அப்படின்னு வயல்களில் போய் என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத செடியை பிடுங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. தரையோட கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்ஸ் அப்படிங்கிறது. சரி, தே ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் இஸ் கால்ட் வீடிங். இந்த மாதிரி இந்த வீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் வீடிங், களை எடுத்தல் அப்படிங்கிறது தான் வீடிங்கிறது. ஓகேங்களா? சரி, வீடிங் இஸ் நெசசரி சின்ஸ் வீட்ஸ் கம்பீட் வித் த க்ராப் பிளான்ட்ஸ் ஃபார் வாட்டர், நியூட்ரியன்ஸ், ஸ்பேஸ் அண்ட் லைட். ஏன் வந்து அதை வந்து களை எடுக்கணும்? அது பாட்டு வளர்ந்துட்டு போகுது. அது தேவையில்லாத வேலை தானே, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த க்ராப்போட போட்டி போடும். எதுக்கு போட்டி போடும்? அதுக்கோட வாட்டருக்கு, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அப்புறம் வந்து அதை விட இது பெருசாக வளர்ந்துடும். எது? இந்த வீட் வந்து பெருசாக வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நம்ம வளர்க்கக்கூடிய அந்த க்ராப்புக்கு சன்லைட் கிடைக்காது. சன்லைட் இருந்தால் தானே அந்த க்ராப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அப்போ அது பண்ண முடியாது. அப்போ லைட்டு கிடைக்காது. இந்த மாதிரி அதோட போட்டி போட்டு அதுக்கிட்டே வந்து வாட்டரை, அந்த நியூட்ரிஷனை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இது நல்லா வேகமாக வளர்ந்து என்ன பண்ணும்? இதுக்கு லைட்டும் கொடுக்காது, அதுக்கான இடத்தையும் அது கொடுக்காது. ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த பிளான்ட்டால எந்த யூஸுமே இல்லை தானே. அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணாதானே நம்ம வளர்க்கக்கூடிய இந்த க்ராப் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும். ஓகேங்களா? வேகமாக வளரும். thus the effect of the growth of the crop. இது என்ன பண்ணும்? நம்ம வளர்க்கக்கூடிய அந்த க்ராப்போட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும், தடுக்கும், அதை வந்து பாதிக்கும். ஓகேங்களா? சரி, அதனால நம்ம கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ஆகணும். சரி, அது மட்டும் இல்லை, some weeds interfere when even in harvesting. சில நேரங்களில் சில வீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கூட அது வந்து அதோட சேர்ந்துடும். ஓகேங்களா? நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது, நம்ம க்ராப் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்? அதோட சேர்ந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் மேபி பாய்சனஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அது வந்து ஒரு பாய்சனான ஒரு வந்து அதாவது விஷத்தன்மையான ஒரு செடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்? அந்த கல்டிவேஷன் பண்ணதோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம ஹியூமன்ஸை, அதை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி பாய்சனஸ் செடியாக இருந்துருச்சுன்னா நமக்கு அந்த வீட்ஸ் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டம். ஓகேங்களா? அதனால தான் அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம ரிமூவ் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? Farmers adopt many ways to remove weeds and control their growth.
ஃபார்மர்ஸ் வந்து நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய வழிகளில் அந்த வீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட க்ரோத்தை வந்து தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வழிகளில் அவங்க யோசித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, எப்படியும் கண்டிப்பாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வீட்ஸ் அப்படிங்கிறது வளரும். அப்போ என்னெல்லாம் பண்ணி அதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகளை வச்சுருக்காங்க. டில்லிங் பிஃபோர் sowing of crops help in uprooting and killing of weeds which may then dry up and get mixed with the soil. அதில் ஒரு மெத்தட் என்னன்னா டில்லிங்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த லெசனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழுறதுனா என்ன? மண்ணை வந்து கிளறது. ஓகேங்களா? மண்ணை வந்து பரட்டி கிளறது. சரி, அப்படி பண்ணும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பழைய மெத்தடில் மாடு யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து டிராக்டர்லாம் அட்வான்ஸ் ஆனது, டிராக்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி மண்ணை கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வளர்ந்துருந்த அந்த களை செடிகள் என்ன ஆகும், அது ரூட்டோட பிடுங்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிடுங்கிட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அந்த வீட்ஸ் வந்து இறந்து போயிடும் இல்லைங்களா? அது வந்து பிடுங்கினோடனே அது அந்த செடி காஞ்சி போயிடுது இல்லைங்களா? அப்போ அது வந்து காஞ்சி போயிடும். அப்படி காஞ்சி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதை மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணால் அது ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் அது முளைக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா வேரோட பிடுங்கி அதை நம்ம காய வச்சிட்டோம். ஓகேங்களா? வேரோட பிடுங்கி அது நம்ம ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம மண்ணில் போடும்போது அது வந்து முளைச்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. The best time for the remove of weeds is before they produce flowers and seeds. அப்போ வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த டைம் கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ஸ் நல்லா வளர்ந்து பூ பூத்து அதுலேருந்து சீடு வரத்துக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வகையான இந்த வீட்ஸ் பிளான்ட் தான். ஓகே, இதை நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சரி, அதாவது சயின்டிஃபிக் நேம் இதுக்கு என்னென்னா ட்ரைடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 11th 12thலாம் படிச்சிங்கன்னா, பயாலஜி படிச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்பெசிமனை நீங்கள் ஒட்டி ஆகணும். இது வந்து களைச்செடி, ஒரு களைச்செடி. ஓகேங்களா? இது இந்த மாதிரி பூ பூத்து காஞ்சி போச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சி போய் என்ன ஆகும்னா காற்றுல நிறைய பறக்கும். அந்த பறக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது அந்த சீட்ஸுக்கு. அந்த மாதிரி பறந்து போய் என்ன பண்ணும், அது எல்லா இடத்துலையும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செடி பூ பூத்து இந்த மாதிரி ட்ரை ஆகி சீட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த களைச்செடியை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட்டான டைம். நீங்கள் பூ பூத்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சீட் கண்டிப்பாக வேறு எங்கேயாவது பறந்து போயிருக்கும், மறுபடியும் முளைச்சி தான் நமக்கு வரும் இல்லைங்களா? அப்போ இந்த பெஸ்ட் டைம் ஃபார் த ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் இஸ் பிஃபோர் தே ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட்ஸ். அந்த வீட்ஸ் வந்து ஃப்ளவரையும் சீடையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் சரியான டைம். ஓகேங்களா? சரி, the manual removal including physical removal of weeds by uprooting or cutting them close to the ground from time to time. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணுறதுனா என்ன, கையால் நம்ம வந்து பிடுங்கி எடுக்கலாம். அதாவது வேரோட பிடுங்கி எடுக்கிறது. ஓகேங்களா? அப்ரூட்டிங் இந்த படத்தில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேரோட நம்ம வீட்டில் நம்ம வந்து சின்ன சின்ன செடி வந்து பாட்டில் வளர்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு க்ரோ பேக்கில் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் வீட்ஸ் வளரும். ஆனால் நம்ம சின்னதாக வளரும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அதில். ஓகேங்களா? ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெருசு, அது சின்னதாக வளரும்போது தெரியாது, கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா வேரோட பிடுங்கி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா தரையோட க்ளோஸாக கிரவுண்டோட தரையோட அப்படியே கட் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா? திரும்ப டைம் டு டைம் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டைம் விட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த க்ராப்பை நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிக்கிற வரையிலும் திரும்ப என்ன பண்ணணும், அது கொஞ்சம் வளர நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கிட்டே தான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். திஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் த கர்பி, அதாவது குர்பின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? சும்மா அப்படி நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து சைஸ் வாரியாக டிசைன் வாரியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எடுக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ரூட்டோட எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. நம்ம இதில் வந்து களைக்கொத்திலாம் வச்சுருப்பாங்க. இந்த சின்னதாக வந்து மண்வெட்டிலேயே சின்ன சைஸாக இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து வேரோட வெட்டி போடுவாங்க, காஞ்சி போயிடும், திரும்ப மண்ணோட இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சீட் ட்ரில் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு அப்ரூட் வீட்ஸ்.
நம்ம சீட் ட்ரில் மிஷின் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீட் வந்து அப்ரூவ், அதாவது அது வேரோட பிடுங்கி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வீட்ஸ் ஆர் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை யூஸிங் சர்டைன் கெமிக்கல்ஸ் கால்ட் வீடிசைட்ஸ். அதாவது இந்த வீட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்னது, ஃபிசிக்கல், அதாவது மேனுவல் மெத்தட். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு உரமும் பயன்படுத்தலை, எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தலை. ஆனால் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கலுக்கு பேர் வீடிசைட்ஸ், களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் வந்து களைக்கொல்லிகள், அந்த களைச்செடிகளை கொல்லக்கூடியது. ஓகேங்களா? களைக்கொல்லிகள் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2,4-D, இது வந்து ஒரு பேர். ஓகேங்களா? அந்த வீடிசைட்ஸுக்கு ஒரு பேர். ஓகே, ஸோ அந்த வீடிசைட்ஸோட நேம் அது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, பட் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 2,4-D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஸ்ப்ரேட் இன் த ஃபீல்டு டு கில் த வீட்ஸ். இதை வந்து அந்த வயலில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ஸை வந்து கொன்னுடும், அழிச்சிடும். ஓகேங்களா? சரி, அப்போ அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், அது என்ன மெத்தட்? தே டு நாட் டேமேஜ் த கிராப்ஸ். இது வந்து கிராப்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது, நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கிராப்ஸை வந்து இது வந்து டேமேஜ் பண்ணாது. தே வீடிசைட்ஸ் ஆர் dilute with water to the extent required and sprayed in the fields with the sprayer. இதை என்ன பண்ணுவாங்க, இது வந்து கிராப்ஸ் வந்து டேமேஜ் பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த வீடிசைட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் எவ்வளோ தண்ணியில் கலக்கணும், அந்த பாட்டிலே போட்டிருப்பாங்க எவ்வளோ எம்எல்க்கு எவ்வளோ தண்ணி கலக்கணும். அந்த மாதிரி தண்ணியில் கலந்து அதை டைல்யூட் ஆக்கி அதை என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்க அந்த படத்தை காட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்ப்ரேயர் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாது, அந்த வீட்ஸை மட்டும் அதாவது அந்த வீட்ஸை மட்டும் அழிக்கும். ஓகேங்களா? சரி, as already mentioned, weedicides are sprayed during the vegetative growth of weeds before flowering and seed formation. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடிசைட்ஸை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ஸ் வந்து நல்லா வளர்ந்து பூ பூத்து இந்த சீட்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைன்னா திரும்ப நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சீட்ஸ் எப்படியும் போய் வளர்ந்த எங்கேயாவது பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நமக்கு மறுபடியும் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த களைச்செடிகள் நல்லா வளர்ந்து பூ பூத்து அதுலேருந்து சீட்ஸ் வெளில வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம எப்படி அதை வந்து பிடுங்கி போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடிசைட்ஸையும் என்ன பண்ணியிருக்கணும், வச்சு அந்த களைச்செடிகளை அழிச்சிடணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது ஸ்ப்ரேயிங் ஆஃப் வீடிசைட்ஸ் மே அஃபெக்டட் த ஹெல்த் ஆஃப் ஃபார்மர்ஸ். இதை நம்ம அடிக்கும் பொழுது நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி அடிக்கிறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த ஃபார்மர், அந்த விவசாயிகளுக்கு இது வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான் அந்த வீடிசைட்ஸ் அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஸோ தே ஷுட் யூஸ் தீஸ் கெமிக்கல் வெரி கேர்ஃபுல்லி. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். அப்போ என்ன பண்ணலாம், தே ஷுட் கவர் தேர் நோஸ் அண்ட் மவுத். வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ளே அது போகாத மாதிரி இந்த பாருங்க கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் காடி இருக்க படம் தான். நல்லா மூக்கையும் வாயும் சேர்த்து நம்ம கட்டிக்கிறோம், மாஸ்க் போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம், அதை வித் த பீசஸ் ஆஃப் கிளாத் டூரிங் ஸ்ப்ரேயிங் ஆஃப் திஸ் கெமிக்கல். இதை வந்து நீங்கள் தெளிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நோஸையும் மவுத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் நம்ம பயிர்களில் தெளிக்கிறோம்ல, அது மூலமாக நமக்கு வராதா, யோசித்து சொல்லுங்கள். ஸோ இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.